ஹலோ மக்களே! நம்ம வீட்லேருந்தே கிட்டத்தட்ட 10 கிலோ வெயிட் குறைச்சிட்டோங்க. நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணுமா? என்னோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீட்லேருந்து நீங்களும் அழகா வெயிட் லாஸ் பண்ணலாம். ஒரு லைக் குடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து 30 டேஸ் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 30 டேஸில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 27 ஆயிடுச்சுங்க. இன்னும் 3 டேஸ் ஒன்லி இருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அன்னைக்கு வந்து சாட்டர்டே அன்னைக்கு வந்து லீவு தான் நம்மளுக்கு. போகல. ஒரு வாரம் இருக்கும், ஒரு வாரம் இருக்காது. அந்த மாதிரி இருக்குங்க. அதனால் வந்து அன்றைக்கி லீவ் டே தான். அதனால் வந்து அன்றைக்கி என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து உருண்டை குழம்புக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே லஞ்ச் வச்சிடலாம், லஞ்ச் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. கடலை பருப்பு மட்டும்தான். இதில் வந்து ஒரு சிலர் வந்து துவரம் பருப்பு சேர்ப்பாங்களாம். ஆனால் வந்து நான் சேர்க்கல. கடலை பருப்பு தான். நீங்கள் வடைக்கு ஊற வைக்கிற அதே ப்ராசஸ் தான் மக்களே. அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து இங்கே காரக்குழம்பு மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்க வேண்டியதான். நான் வந்து அன்றைக்கி ரெடி பண்ணது வந்து கொஞ்சம் அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் உடையிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நம்ம எப்போதுமே ரெகுலராக இதே ப்ரொசீஜரில் தான் வைப்போம். எப்போவுமே உடையாது. இப்போவும் உடையலை. ஆனால் 1, 2 வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதை தான் நான் உங்ககிட்ட வந்து ஜெனுனாக சொல்கிறேன் மக்களே. ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் வேக வச்சு பொரிச்சு அதெல்லாம் வேக வச்சு போட்டால் கூட ஓகே தான். ஆனால் இப்போ எண்ணெயில் பொரிச்சு போடுறதுலாம் அது வந்து ரொம்ப ஆயில் ரொம்ப இருக்கும்ல. நம்மளுக்கு இந்த பீரியடில் நம்மளுக்கு தேவையில்லை வெயிட் லாஸ் பீரியடில். அப்படியே நீங்கள் பண்ணாமல் இப்படியே நீங்கள் சிம்மிலே வச்சுட்டு நீங்கள் போட்டுட்டு அந்த சிம்மிலே ஒரு 10 நிமிஷம் கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த உருண்டைகள் வந்து உடையாமல் இருக்கும். அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. அதனால் வந்து 1, 2 வந்து கரைஞ்சிருந்தது. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்தது. அன்றைக்கி வந்து நான் உருண்டை குழம்பு தான் பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கு. மார்னிங் பார்த்திங்கன்னா நான் சரி கொஞ்சம் 2, 3 நாள் தான் இருக்குது, கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம், ரைஸ் சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா சரி வேண்டாம், அப்புறம் அது மட்டும் பண்ண மாதிரி இருக்கும், அதாவது அந்த டேக்கு மட்டும் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலை. சப்பாத்தி எடுக்கலான்னு பார்த்தேன் ஆக்சுவலாக, நான் பண்ணலை. அப்புறம் வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா நான் வந்து ஓட்ஸ் கஞ்சி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி வீட்டில் தான் இருந்தோமா, சரி கிட்டத்தட்ட 11 மணி ஆயிடுச்சு. படுத்துருந்துட்டு அப்படியுமே பொறுமையாக குழம்புலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சரி ஓகே தோசை இட்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தால் நான் அதே தான் சாப்பிடுவேன். தோசை இட்லி முட்டை இது மாதிரி சாப்பிடுவேன். முட்டையும் சேர்த்துட்டு தோசை இட்லி சாப்பிட்லாம். அப்போ வேண்டாம் நம்ம வந்து இப்போ ஓட்ஸ் கஞ்சி மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த மேலே மிதக்கிற அந்த கருப்புலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சப்ஜா சியா சீட்ஸா இல்லை சியா இல்லை ஒரு மாதிரி இது ஆலிவ் விதைன்னு சொல்லுவாங்கள்ல, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்ந்தது ஓட்ஸு, மல்டிக்ரெயின் சேர்ந்தது அந்த ஓட்ஸ் தான் வந்து நான் வந்து காய்ச்சிருக்கேன். அந்த பெரிய ஸ்கூப்பாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனில் போட்டனால ஒரு 2 1/2 ஸ்பூன் போட்டிருந்தேன். 3 ஸ்பூன் கூட போடலாம். நம்ம குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓட்ஸும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணியை பாருங்கள் 11:15 இருக்கும் அன்றைக்கி. அப்போ தான் நான் வந்து மார்னிங் வந்து சாப்பிட்ருக்கேன். ஓட்ஸ் கஞ்சியும் நான் வந்து பழைய அந்த அன்றைக்கி வச்ச லஞ்சுக்கு வச்ச உருண்டையும் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் நான் வந்து தனியாக வந்து அன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிட்டு அன்றைக்கி வந்து சாட்டர்டே சரி துணியெல்லாம் துவைச்சிடலாம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. அப்புறம் வந்து பெட்ஷீட்லாம் வந்து மிஷினில் போட்டு விட்ருக்கேன். ஒரு தடவை போட்டு துணியெலாம் காய வச்சுட்டு அப்புறம் பெட்ஷீட்லாம் மிஷினில் போட்டு விட்டு அந்த வேலையும் சைட் பை சைடு வந்து பார்த்துட்ருக்கேன் மக்களே. அப்புறம் வந்து லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லஞ்ச் டைம் வந்துருச்சு. எனக்கு வந்து கால் கொஞ்சம் பெயினாக இருக்கனால நம்ம நடக்கிறதில்ல 2, 3 நாள் இந்த 1 வீக்காகவே. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் பாண்டி போனப்போ கொஞ்சம் காலில் எனக்கு அடிபட்டுருச்சு. அதனால தான் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது மக்களே. ஸ்டெப்ஸும் வந்து கொஞ்சம் கவர் பண்ண முடியல. நான் பெயின் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் மருந்து அது இதுன்னு தேய்ச்சிட்டு ஓட்டிகிட்ருக்கேன். அன்றைக்கி வந்து 2 முட்டை எடுத்துட்டோம், பருப்பு எடுத்துட்டோம், சாதம் எடுத்துட்டோம். இப்படி தான் லஞ்சு முடித்தேன். நம்ம 2 நேரமுமே ரைஸ் எடுத்தனால நம்ம வந்து காஃபியை குடித்து நம்மளோட டின்னரை முடிச்சாச்சு மக்களே.